रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम। रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम। गणादिसेविदं कवित्तजम्बूफलसारभक्षितम् उमासुदं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम्। உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையான் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்னும் இரண்டெழுத்தினால். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்கு ஆக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரில், அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. யோகிராம் சுரத்குமார யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார ஜெய குருராயா. யோகிராம் சுரத்குமார யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார ஜெய குருராயா. யோகிராம் சுரத்குமார யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார ஜெய குருராயா. சச்சிதானந்த குரு சத்குரு யோகிராம் சுரத்குமார் திருவடிகளே சரணம். சிவா சத்குருநாத மகாராஜ் கி. ராமபிரான் சீதா பிராட்டியோடும் இளைய பெருமாளோடும் அப்படியே கானகம் செல்வதற்காக மந்திரி சுமந்திரர் கொண்டு வந்த அந்த தேரிலே ஏறி கானகம் செல்வதற்காக புறப்பட்டார்கள். அப்பொழுது நகர மக்களெல்லாம் நாமும் இங்கே இருக்க வேண்டியதில்லை, நாமும் செல்வோம் அப்படி என்று சொல்லி துயரக் கடலிலே வீழ்ந்து ராமனுக்கு முன்பு நாம் வனத்திற்கு போய்விடுவோம் என்று சொல்லி புறப்பட்டார்கள். தாய்மார்கள் கதறி அழுது கொண்டு வந்தார்கள். மக்களெல்லாம் அப்படி மிக வருத்தத்தோடு அழுது கொண்டு ராமபிரான் செல்வதற்கு முன்பாக கானகம் சென்றுவிட வேண்டும் என்று சொல்லி புறப்பட்டு வருவது கன்றினை பிரிந்த பசுவானது எப்படி கதறுமோ அது மாதிரி இருந்ததாம். மக்களெல்லாம் அப்படி ராமபிரானை பின்தொடர்ந்து வந்தது பசுவினை கன்று தொடர்ந்தது போல் இருந்ததாம். இப்படியெல்லாம் சிரமத்தோடு மக்களெல்லாம் காட்டுக்கு நாங்களும் வருவோம் என்று புறப்பட்டு வருகிறார்கள். அதனால் சுமந்திரர் தேரை வேகமாக செலுத்த முடியவில்லை. மக்கள் நடந்து வருவதற்கு தகுந்தாற் போல தேர் மெதுவாக சென்று கொண்டிருக்கிறது. நகர மக்கள் பின்தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக கதிரவன்
மேற்கே சாய்கிற வரை அவர்கள் கானகத்தை நோக்கி நடந்து கொண்டே இருக்கிறார்கள். அதன் பிறகு இருள் சூழ்ந்தது. கானகம் சென்று விட்டார்கள். நகர மக்கள் 2 யோஜனை தூரம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தூரம் நடந்து அவர்கள் களைத்து போய்விட்டார்கள். இருளும் சூழ்ந்து கொண்டது. ஆகவே இங்கேயே இந்த கானகத்தில் தங்கி விடுவோம் என்று சொல்லி ராமபிரான் அந்த தேரில் இருந்து இறங்கி அங்கே ஓய்வெடுப்பதற்காக தங்கினார்கள். அப்பொழுது நகர மக்களும் வந்திருந்த கணக்கிலடங்காத மக்கள், பின்தொடர்ந்த மக்களெல்லாம் அவர்களும் களைப்பின் காரணமாக அங்கேயே படுத்து தூங்குகிறார்கள். இப்படி எல்லோரும் தூங்கி கொண்டிருக்கின்ற நேரத்தில் நடு இரவு, அந்த நேரத்தில் ராமபிரான் எழுந்து சுமந்திரரை அழைத்து, இவர்களெல்லாம் பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள், இவர்களை விட்டுவிட்டு நாம் செல்ல முடியாது. ஆகவே இந்த இராப்பொழுதிலே நான் இங்கிருந்து கிளம்பி விடுகிறேன், புறப்பட்டு விடுகிறேன். இவர்களெல்லாம் காலை பொழுதிலே விழித்து பார்க்கின்ற பொழுது என்னை காண மாட்டார்கள். அப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால், இங்கிருந்து தேரை திருப்பி அப்படியே அயோத்தியை நோக்கி செலுத்தி போனீர்கள் என்றால் தேர்தடம் அயோத்திக்குத்தான் போயிருக்கிறது. ஆகவே ராமபிரான் திரும்பி போய்விட்டார் என்று சொல்லி எல்லோரும் நகரத்திற்கு போய்விடுவார்கள். நாங்கள் இங்கிருந்து போய்விடுவோம், நீங்கள் அப்படி செய்யுங்கள் என்று சொல்லி அந்த சுமந்திரரிடம் சொன்னார். சுமந்திரருக்கு அவருக்கு ஒன்றும் சொல்ல முடியவில்லை. இங்கே முன்னா சுமந்திரருக்கு ஒன்றும் சொல்ல முடியவில்லை. மிகுந்த ஏக்கமாக இருக்கிறது. பச்சாபதத்தோடு ராமபிரானை பார்க்கிறார். நீங்கள் சென்று அங்கு என்னுடைய தந்தையாருக்கு நீங்கள் ராமன் கானகம் போய்விட்டான் என்று சொல்லிவிடுங்கள் என்று சொல்லி சொன்னார். உடனே சுமந்திரன் அப்படியே கண்கள் தாரை தாரையாக அழ, அப்படி விம்மி, ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவே, நான் எப்படி சொல்லுவேன்? உங்களை விட்டு நான் காட்டிலிருந்து வந்துவிட்டேன், ராமன் கானகம் சென்று விட்டான் அப்படி என்று நான் சொன்னால் உடனே தசரதர் தன் உயிரை விட்டுவிடுவாரே. அவர் உயிர் பிரிகின்ற, ஆவி பிரிகின்ற அந்த நேரத்தில் அதற்கு நான் காரணமாகவா இருக்க வேண்டும்? அப்படி என்று சொல்லி மிக துடித்து போகிறார். சுமந்திரர் ஒரு சிறந்த அமைச்சர், மிகுந்த பற்றுதல் உடையவர். ராமபிரான் காட்டுக்கு போனான் என்று தந்தையாரிடம் சொன்னார் என்று சொன்னால் அது சாதாரண விஷயம் அல்ல. அதனால் அப்படி சொன்ன உடனே அவர் சொல்லுகிறார், ஒரு நிமிஷம், அதில் யாரோ ராமலட்சுமணர்கள் வந்த மாதிரி இருக்குது, அவங்களுக்கு சாப்பாடு இருந்தால் சாப்பிட சொல்லுங்கள். இடம் தேவியும் இளவலும் தொடர செல்வனை பூயியல் கானகம் புக உய்ந்தேன் என்று சொல்லவா? இல்லை கோவினை உடன்கொடு குறுகினேன் என்கோ, யாவது கூறுகேன் இரும்பின் நெஞ்சினேன். என்னை போன்ற கல் நெஞ்சம் உடையவர்கள் யாராக இருக்க முடியும்? நான் அந்த சீதா பிராட்டியோடு தேவியோடு இளவலாகி இளைய பெருமாளும் பின்தொடர அவர் கானகம் போய்விட்டார் என்று நான் சொல்வேனா? அப்படி சொன்னால் அது என் நிலையில் இருக்கும். அப்படி அல்லது யமன் வந்து சொல்லி அவருடைய உயிரை பிடிப்பது போல் நான் போய் சொல்ல முடியுமா? யாவது கூறுகேன் இரும்பின் நெஞ்சினேன். சீதா தேவியையும் ராம லக்குவர்களையும் கொடிய கானகத்தில் நடந்து போக விட்டுவிட்டு நான் தேரில் ஏறி வந்துவிட்டேன் என்று சொல்வதா? அப்படி சொன்னால் தசரத சக்கரவர்த்தியினுடைய உயிரை பிடிப்பதற்காக தென்புலத்திலே ஈயமன் விட்ட தூதுவன் போல் என்னுடைய செய்கை இருக்காதா? நால் திசையிலும் மாந்தரும் நகர மக்களும்
எப்படியாவது ராமபிரானை தேற்றி அவர் கானகம் செல்ல விடாமல் அவரை திரும்ப கொண்டு வருவர் என்று அல்லவா நினைத்து கொண்டு அரசன் இருப்பார். அப்படிப்பட்ட நேரத்தில் வெய்ய கூற்றுவன் போல் நீங்கள் கானகம் சென்று விட்டீர்கள் என்று சொன்னால் அது உண்மையிலேயே தசரத சக்கரவர்த்தியை நானே கொலை செய்தது போல் அல்லவா ஆகும். அவர் எப்படி உங்களை தவம் செய்து பெற்றெடுத்தார்? அங்கியின் மேல் வேள்வி செய்து அரிதின் வென்றனின் சிங்க ஏறு அகன்றது என்று உணர்த்தச் சொல்வேனோ. அதாவது புத்திரகாமேஷ்டி யாகம், நெருப்பை வளர்த்து யாகம் செய்து அந்த ரிஷிகசிருங்கர் அப்படிப்பட்ட யாகத்தை நடத்தி அரிதின் பெற்ற தவம் செய்து பெற்ற சிங்க ஏறு போன்ற சிங்கத்தை போன்ற எல்லா சிறப்பும் உடைய அந்த ராமபிரான் நம்மை விட்டு அகன்று போய்விட்டார் என்று உணர்த்தச் சொல்வேனோ. எங்கள் கோமகர்க்கே இனி என்னின் இப்படி நான் சொன்னேன் என்று சொன்னால் கைகேயி இழைத்த கொடுமையை விட நான் இழைக்கின்ற கொடுமையல்லவா அதிகமாக இருக்கும். கேகையன் நங்கையே கடைமுறை நல்லல் போலும், என்னை விட அவள்தான் சிறப்புக்கு உரியவள் போலும், அத்தகைய கேடு அடைந்துவிட மாட்டேனா அப்படி என்று சொல்லி ராமபிரானுடைய திருவடிகளிலே விழுந்து பற்றி பிடித்து அழுது புரண்டார் சுமந்திரன். உடனே சுமந்திரரை அப்படியே கட்டிப்பிடித்து எழுப்பி பல அறிவுரைகளை கூறி, இது சாதாரண விஷயம் அல்ல, தந்தையினுடைய சத்தியத்தை, அந்த சத்திய கீர்த்தியை நான் உறுதிப்படுத்துவதற்காகத்தான் கானகம் செல்கிறேன். இது எல்லாவற்றிற்கும் மேலான விதியின் வன்மை. நீங்கள் ராமபிரான் கானகம் போனான் என்று நேரிடையாக தசரத சக்கரவர்த்திக்கு என் தந்தைக்கு சொல்ல உங்களுக்கு முடியாமல் போனால் வசிஷ்டரிடம் சொல்லி நீங்கள் இந்த செய்தியை சொல்லுங்கள். அது மாதிரி பரதனை பார்த்து நீதியோடு அரசாட்சியை செய்ய சொல்லுங்கள். அது மட்டுமல்ல, பரதன் தன் தாயாகிய கைகேயி அம்மாவை சினந்து ஏதாவது அவங்களுக்கு கஷ்டம் கொடுத்து விடக்கூடாது. அப்படி சினந்து ஏதாவது கூறாது இருக்கும்படி சொல்லுங்கள். மற்றோரையும் நகர மக்கள், நாட்டு மக்கள் எல்லோரையும் தேற்றுங்கள் என்று சொல்லி ஆறுதல் சொன்னார். இந்த நேரத்தில் சீதாதேவி சுமந்திரரை பார்த்து, என்னுடைய அம்மா உனக்கு ஏதாவது சொல்ல வேண்டுமா என்று என்னுடைய மாமனார் மாமியார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லுங்கள், அவர்களை நான் வணங்குகிறேன். தங்கைகளிடம் நான் வளர்த்த பூவையும் கிளியும் அதெல்லாம் கூண்டில் அப்படி இருக்கும், அவற்றையெல்லாம் கவனிக்க சொல்லுங்கள். அப்படி என்று சொன்னவுடனே சுமந்திரன் நினைக்கிறார், ஒன்றும் அறியாத குழந்தை போல சீதா பேசுகிறாள், கானகம் போகிறாள். கானகத்திற்கு இப்படி போக வைத்த தாயையும் அவள் எதுவும் சொல்லவில்லை. அது மாதிரி தங்கைகளிடம் பூவை அந்த கிள்ளைகள் வளர்த்த அதை பார்த்து கொள்ள சொன்னார்கள். இது மாதிரி சொன்ன உடனே, இது மாதிரி சீதாதேவி கானகம் போகிறாளே, பிள்ளை குணம் படைத்த சீதாதேவியும் இப்படி கலங்கி அந்த கானகம் செல்கிறார்களே என்று கலங்கினார். மேலும் கலங்கினார் சுமந்திரர். இருப்பினும் ராமபிரானுடைய கட்டளையை மீற முடியாது. ஆகவே எல்லோரையும் மீண்டும் மீண்டும் வணங்கி அப்படி தேரை திருப்புகிறார். ராமன் சொன்னபடி தேரை நகரத்தை நோக்கி அது திரும்பி வருவது போல தேர்ச்சுவடு விழும்படியாக அப்படி திருப்பி சுமந்திரர் வந்துவிட்டார். ராமபிரான் சீதா பிராட்டியோடு அப்படி இளைய பெருமாளோடு பொழுது புலர்வதற்குள் இன்னும் 2 காத தூரம் அவர்கள் கங்கை கரையை நோக்கி வந்து விட்டார்கள். நகர மக்களெல்லாம்
அவர்கள் எழுந்து பார்த்தார்கள். காலை பொழுதிலே ராமபிரானும் சீதா பிராட்டியும் இளைய பெருமாளும் அங்கு இல்லை. தேர்தடம் என்ன ஆச்சுது என்று பார்த்தார்கள். தேர் திரும்பி போயிருக்கிறது. ஆகவே ராமபிரான் திரும்பி அயோத்திக்கு போய்விட்டார், நாம் சீக்கிரமாக போவோம் என்று சொல்லி எல்லோரும் மீண்டும் இங்கே அயோத்தியை நோக்கி நடக்க ஆரம்பித்தார்கள். அங்கே தேர் திரும்பி அயோத்திக்கு போன உடனே எல்லோரும் தேர் வந்து விட்டது, தேர் வந்து விட்டது என்று மகிழ்ச்சி அடைந்தார்கள். தேர் வந்து விட்டது என்றால் ராமன் திரும்பி வந்து விட்டார் என்று நினைத்தார்கள். நகர மக்களெல்லாம் அப்படி எதிர்பார்த்து நிற்கிறார்கள். சுமந்திரன் நேராக வசிஷ்டரிடம் சென்று செய்தியை சொன்னார். இப்படி 2 யோஜனை தூரத்திற்கு அப்பால் நடுநிசியிலே நடு இரவிலே ராமபிரான் சீதா பிராட்டியோடு கானகம் சென்று விட்டார் என்று விவரத்தை சொன்னார். இந்த மக்களெல்லாம் தேர் வந்தது என்று சொல்லி அவர்களெல்லாம் ஆரவாரம் செய்த மாத்திரத்தில், எல்லோரும் களிப்படைந்த மாத்திரத்தில் தசரத சக்கரவர்த்தி தேர் வந்து விட்டது, ராமன் வந்து விட்டான் என்று சொல்லி கொஞ்சம் தசரதன் ஆறுதல் அடைகிறார். அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த சுமந்திரரும் வசிஷ்டரும் தசரதனிடம் வருகிறார்கள். அவர்கள் வந்தவுடனே தசரத சக்கரவர்த்தி கண் விழித்து பார்க்கிறார். அவருக்கு தூக்கமும் அரைகுறை மயக்கமும் அப்படி ராமபிரான் மீது உள்ள பிரிவினால் உள்ள ஏக்கமும் இருந்து கொண்டிருந்தது. தேர் வந்தது என்று சொல்லி அந்த உரத்த குரல் கேட்டவுடனே ராமன் வந்திருப்பான் என்று சொல்லி அவர் கொஞ்சம் ஜாக்கிரதை ஆனார். அந்த நேரத்தில் இவர்கள் 2 பேர்களும் அங்கே போகிறார்கள், வசிஷ்டரும் சுமந்திரரும். அப்பொழுது கண் விழித்து பார்க்கிறார். அங்கு எல்லோரும் இப்படி ரதம் வந்து விட்டது என்று நினைத்து அந்த இயம்பல், அந்த சப்தம் கேட்ட மாத்திரத்திலே வரதன் வந்துவிட்டான், ராமபிரான் வந்துவிட்டான், திரும்பி வந்துவிட்டான் என்று நினைத்து அந்த மன்னனாகிய தசரத சக்கரவர்த்தி மயக்கம் தீர்ந்தான். புரைதபு கமல நாட்டம் பொறுக்கன விழித்து நோக்கி, அப்படியே கண்களை விழித்து பார்க்கிறான். விரத மாதவனை கண்டான். விரத மாதவன் என்று சொன்னால் அந்த வசிஷ்டர். அப்படி தேர் வந்தது என்று சொன்ன மாத்திரத்திலே பரதன் வந்துற்றான் என்று மன்னன் மயக்கம் நீங்கி அவன் தன்னுடைய கண்களை விழித்து பார்க்கின்ற பொழுது விரத மாதவனை கண்டான். பக்கத்தில் இவர்கள் 2 பேரும் போயிருக்கிறார்கள் அல்லவா, அந்த சுமந்திரரும் வசிஷ்டரும். வசிஷ்டவரை கண்டான். வீரன் வந்தனனோ என்றான். ராமன் வந்து விட்டானா? அதுதான் கேள்வி. பார்த்த மாத்திரத்திலே அதுதான் கேள்வி. ராமன் வந்துட்டானா? வீரன் வந்தனனோ என்றான். வசிஷ்டருக்கு இப்போ என்ன சொல்ல முடியும்? இப்போ வரலன்னு சொல்ல முடியாது. வரலன்னு சொன்னால் அவருக்கு உயிர் போயிடும். பதில் சொல்லாமலும் இருக்க முடியாது. மன்னன் கேட்குறான். குருவிடம் கேட்கும்போது குரு சொல்லாமலும் இருக்க முடியாது. விரத மாதவனை கண்டு வீரன் வந்தனனோ என்று கேட்ட மாத்திரத்திலே இல்லை என்று உரைக்கலாற்றான். இல்லை என்று சொல்லுறதுக்கு முடியல. ஏங்கினன் முனிவன் நின்றான். முனிவராக வசிஷ்டர் முனிவருக்கே ஒரு அந்த ஏக்கம் வந்துட்டுது. என்றால் தசரதர் அப்படி படாத பாடுபடுறார். உயிர் பிரிகிற தருவாய். ராமன் வரவில்லை என்று சொன்னால் உயிர் போயிடும். அப்போது வந்தனனோ என்று கேட்ட உடனே இல்லை என்று உரைக்கலாற்றான். இல்லை என்று சொல்ல முடியாது. ஏங்கினன் முனிவன் நின்றான். வல்லவன் முகமே நோக்கி, முனிவருடைய முகம். உடனே அந்த தசரத சக்கரவர்த்தி வந்து விட்டான் அப்படி சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு இவர் தயக்கமாக அப்படி முகம் வாடி இருக்கும்போது, வல்லவன் முகமே நம்பி வந்திலன் என்னும் மாற்றம். ராமன் வரவில்லைங்கிறது அவர் அந்த வசிஷ்டருடைய முகமே சொல்லுது. அவருக்கு பதில் சொல்லல, ஆனால் முகம் சொல்லுது.
நம்பி வந்திலான் என்னும் மாற்றம். வந்திலான் வரவில்லை, ராமன் வரவில்லைங்கிறது யாருக்கு? தசரத சக்கரவர்த்திக்கு புரிகிறது. சொல்லலும் அரசன் சோர்ந்தான். அந்த மாற்றம் அது சொல்ல, அதை முகத்தை பார்த்த உடனே அரசன் சோர்ந்தான். அவனுக்கு அந்த அதாவது பிரிவாற்றாமை வந்து விட்டது. துயர் உரு முனிவன் நான் இங்கு. துயரமுற்ற அவருடைய நிலையை பார்த்து துயரமுற்ற முனிவராகிய வசிஷ்டர் நாம் இங்கு நிற்றல் நல்லது அல்ல. இங்கே நின்னா இன்னும் என்னத்தை அதாவது கேட்பார், உயிர் பிரிய நேரம். துயர் உரு முனிவன் நான் அல்லல் காண்கில்லேன். தசரதர் படக்கூடிய இந்த துயரத்தை நான் பார்த்து கொள்ள மாட்டேன். என்ன ஆங்கு நின்று அகலப்போனான். வசிஷ்டர் அங்கேருந்து அப்புறம் போயிட்டார். உடனே தசரதன் தேர்ப்பாகன் அந்த சுமந்திரன் அங்கே நிற்கிறார்ல, ரெண்டாவது ஒரு 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 தேர்தல் வச்சு சுமந்திரனை கேட்குறாரு. நாயகன் பின்னும் தன் தேர்ப்பாகனை நோக்கி. அந்த வசிஷ்டர் அப்பால் சென்ற உடனே தேர்ப்பாகன் நிற்கிறாரு, அவரை நோக்கி கேட்குறாரு. நம்பி சேயனோ அணியனோ என்று உரைத்தலும். நம்பி என்று சொன்னால் ராமன். ராமன் பக்கத்தில் தான் இருக்கானா, காட்டில் ரொம்ப தூரம் போயிட்டானா பாருங்க. அந்த நம்பி சேயனோ அணியனோ என்று உரைத்தலும் தேர்வலானும். அப்படி கேட்ட உடனே தேர்வலான்னா சுமந்திரன், தேர் ஓட்டுதல் வல்லவனாகிய சுமந்திரன். வேய் உயர் காணம் தானும் தம்பியும் மிதிலை பொன்னும் போயினன் என்றான். வேய் உயர், வேயன்னா மூங்கில் மரம். மூங்கில் அடர்ந்த அந்த கானகத்திற்கு அந்த ராமபிரானும் அவன் தம்பியும் மிதிலை பெண்ணாகிய சீதா பிராட்டியும் போயினன் என்றான். இப்போ அவர் சொல்லிட்டார், வேற வழி இல்லை, போயினன் என்றான். என்ற போழ்தே, அப்படி என்றான், போயினன் என்றான். என்ற போழ்தே ஆவி போனான். அது சொன்ன உடனே ஆவி பிரிஞ்சிட்டு, அவ்வளோதான். உடனே எல்லா பேரும் பக்கத்தில் எல்லாம் யார் இருக்கா, அந்த பட்டத்து மகிழ்ச்சிகளெல்லாம் இருக்கிறாங்க, வேறும் பெண்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் இவருடைய பரிதாபத்தை பார்த்து சுற்றி இருந்துக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் என்று அழுதார்கள். அப்படி இவருடைய உயிர் பிரிந்து அவர்கள் அழுகிறார்கள். இந்திரன் முதலாகிய தேவர்களெல்லாம் தசரத சக்கரவர்த்தியினுடைய அந்த புனிதமான அந்த ஆன்மாவை எடுத்து செல்வதற்காக ஆங்கு ஓர் விமானத்தில் தலையில் தாங்கி வந்தனர். அவருடைய ஆவியை, அந்த ஆன்மாவை எடுத்து செல்வதற்காக, உயிரை எடுத்து செல்வதற்காக வானுலகத்திலிருந்து இந்திரன் முதலாகிய தேவர்களெல்லாம் அந்த விமானத்தை தலையில் தாங்கி வந்தனர். எந்தை தந்தை என மனம் கழித்து. எந்தை தந்தை என்று சொன்னால் அந்த ராமபிரான் தானே பிரம்மாவுக்கு, மகாவிஷ்ணு பிரம்மாவினுடைய அப்பா இல்லையா? அவருடைய உந்தி கமலத்தில் பிறந்தவர் அல்லவா பிரம்மா. அப்போ அப்படிப்பட்ட தேவர் பிரம்மா முதலியவர்களெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க, எந்தை எனக்கு தந்தையாகி இருக்கிற அவர் தான் ராமனாக வந்திருக்கிறாரு, அவருக்கு தந்தை. எந்தை தந்தை, எந்தை தந்தை என மனம் கழித்து வள்ளல் உந்தியான் உலகில் உம்பர் மீள்கிலா உலகத்து உய்தினார். அவர்கள் அந்த ஆன்மாவை எடுத்துக்கொண்டு விமானத்திலே எங்கு கொண்டு போகிறார்கள்? அதாவது பிரம்மதேவன் இருக்கக்கூடிய சத்தியலோகம், அந்த சத்தியலோகம் வரை போகின்றவர்கள் மீண்டும் மீண்டும் பிறவி எடுப்பார்கள். ஆகவே உந்தியான் உலகில், உந்தியான் அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த பிரம்மாவினுடைய அந்த சத்தியலோகத்தை தாண்டி உலகின் உம்பர் மீள்கிலா உலகத்து உய்ந்தான். உம்பர் அதாவது அங்கு சென்றால் மீண்டும் பூலோகத்திலே பிறவிக்கு வர வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட அந்த உம்பர் மீள்கிலா உலகத்து உய்ந்தார்.
சத்தியலோகத்திற்கு மேலே வீட்டுலகத்தில் கொண்டு சேர்த்தார்கள். யார் சேர்த்தார்கள்? அந்த தேவர்களெல்லாம் கொண்டு சேர்த்தார்கள். இந்த நேரத்தில் உயிர் பிரிந்து விட்டது என்று அறிந்தவுடனே கோசலாதேவி அழுது புலம்புகின்றாள். மற்ற சுமத்திரை முதலானவர்களும் அழுது துடிக்கிறார்கள். அவருக்கு உயிர் துடிப்பு இல்லை என்பது உணர்ந்தவுடனே பகலவனை, அதாவது சூரிய சுடுகரணத்திலே புழு மாட்டிக்கொண்டால் எப்படி துடிக்குமோ அது மாதிரி துடித்தார்கள். திருமாலை பெற்ற தாயல்லவா அந்த கோசலாதேவி, ராமனுடைய தாயல்லவா. திருமாலை பெற்ற அந்த ராமனை பெற்ற அந்த கோசலாதேவி அவள் அடைந்த துயரத்திற்கு எல்லையே இல்லை. தேவாமிர்தத்தை பறிகொடுத்த அதுபோலவும், மணியை இழந்த பாம்பு போலவும், நீர் இல்லாத மீன் போலவும், நீரிலிருந்து வெளியே விழுந்து விட்டதென்றால் நீருக்காக அது எப்படி துடிக்குமோ அது போலவும் துடித்தார்கள். மக்களுக்கெல்லாம் பெரும் வருத்தம் ஏற்பட்டது. இங்கு மக்களாலேயே ஒரு பெரிய துயரம் வந்துவிட்டது. ராமர், அந்த பரதன், இளைய பெருமாள், இலக்குவன், சத்ருக்னன் ஆகிய 4வர்களையும் தவம் செய்து பெற்றார். ஆனால் அந்த மக்களாலேயே என்ன ஆகிறது? அதிகபட்ச அன்பு இருந்த காரணத்தினால் மக்களாலேயே அவருக்கு ஒரு துயரம் ஏற்பட்டது, இறப்பு ஏற்பட்டது இல்லையா? அப்பொழுதுதான் அந்த சரபோஜர் கொடுத்த அந்த ஜலபோஜர் கொடுத்த அந்த சாபம் இல்லையா? மக்களாலே உனக்கு சாவு என்று சொல்லியிருந்தார் அல்லவா? நண்டு, சிப்பி, கதலி, மூங்கில் இவைகளெல்லாம் பிள்ளைகளினாலே அழிந்து போகும். நண்டு, வயலில் இருக்கக்கூடிய நண்டு, அது கருவுற்று நிறைய குஞ்சுகளை எடுத்து கொண்டதென்றால் அந்த குஞ்சுகளெல்லாம் அந்த தாய் நண்டினுடைய சத்தைத்தான் சாப்பிடும். மற்ற உயிர்கள் பால் குடிப்பது போல அது நண்டினுடைய அவ்வளோ நிறைய இருக்கும், அதனுடைய சத்தையெல்லாம் சாப்பிடும். அந்த தாய் நண்டு என்ன ரத்தம் குறைந்து பால் நண்டுன்னு சொல்லுவார்கள், வெள்ளை ஆயிரும், பால் நண்டாயிரும். அதுக்கும் பிறகு சில நாட்களில் இந்த குஞ்சியெல்லாம் பெருசாக வெளியே வந்தவுடனே அது இறந்து போயிடும். நண்டு அப்படிப்பட்டது. நண்டு, சிப்பி அது மாதிரி, கதலி, வாழை, அது கொலை போட்டாச்சுன்னா கண்ணு தான் வளரும், அது போயிடும். அப்படி தானே? கதலி, மூங்கில் இவைகள் போல இவர்கள் அடைந்த துயரத்துக்கு அளவில்லை. அந்த நேரத்தில் அந்த கோசலாதேவிக்கு கொஞ்சம் கோபமும் வருகிறது. அவள் கைகேயி அங்கே இருக்கிறாள் அல்லவா? அந்த கைகேயை பார்த்து கேட்டாள், கேகையன் மகளே, உன் அறிவினால் நாட்டை கைப்பற்றி கொண்டாய். உன் சூழ்ச்சியினால, அறிவினால நாட்டை நீ என்ன செய்து கொண்டாய்? கைப்பற்றி கொண்டாய். அதற்கான வரம் பெற்றாய். இன்னும் இன்றோடு உன்னுடைய அந்த சூழ்ச்சி முடிந்து விட்டது, நன்றாக இரு. அப்படி என்று சொல்லுகின்ற விதத்திலே அவள் தன்னை அறியாமல் பேசினாள். இது மாதிரி தேவர்களெல்லாம் அங்கு வந்து அவர்களுடைய வருத்தங்களை எல்லாம் தெரிவிக்கிறார்கள். சுமத்திரை மற்றும் மனைவியர்களெல்லாம் அவர்களும் மன்னனை சூழ்ந்து அழுது கொண்டே இருக்கிறார்கள். மன்னன் இறந்த செய்தி சுமந்திரன் வசிஷ்டருக்கு போய் சொன்னான். இப்படி நான் சொன்னேன், உடனே அவருடைய ஆவி பிரிந்து விட்டது, இறந்து போனார் என்று சொன்னான். உடனே வசிஷ்டர் அதற்கு வேண்டிய ஈமக்கடன்களை செய்ய வேண்டும். அப்படி ஈமக்கடன்கள் செய்வதற்கு மைந்தர்கள் இல்லை. 2 பேர் என்னங்க போயிட்டாங்க? காட்டுக்கு போயிட்டாங்க. மற்ற பரதனும் அந்த சத்ருக்னனும் தாத்தா வீட்டுக்கு போயிட்டாங்க, கேகே நாட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ இங்கே யாரும் இல்லை. தசரத சக்கரவர்த்தி இறக்கும் பொழுது யாரும் மைந்தர்கள் இல்லை இல்லையா? எல்லாரும் வெளிநாட்டில் இருக்காங்க. இப்போ நிறைய பேர் அப்படி தானே இறந்து போயிடுறாங்க. எல்லோரும் ஆளுங்கெல்லாம் அங்கங்கே இருக்காங்க வெளிநாட்டில். இறந்த பிறகு சிலர் வருவாங்க, சிலர் ஐயா நான் பணம் அனுப்பி வைக்கிறேன், நீங்கள் செய்யக்கூடிய அந்த காரியங்களை செய்திருங்க, எனக்கு வர முடியாது, ஃப்ளைட்டு கிடைக்காது, இப்போ ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. சொன்னால் காரியம் அதான் ஒரு உற்றாரும் சதமல்ல ஊரும் சதமல்ல அப்படிங்கிறார். பிள்ளைகளாவது சதம் பண்ணி சொன்னால் சதம் இல்லை. இங்கே தசரத சக்கரவர்த்தி அந்த காலத்திலேயே அப்படி இருந்திருக்கு. இந்த 4 பேரும் இப்போ இவர் இறக்கும்போது இல்லை இல்லையா? அதுக்கு ஈமக்கிரியை செய்கிறதுக்கு இப்பொழுது மைந்தர்கள் இல்லை
ஆகவே தசரதர் உடலை அவங்கெல்லாம் வாரது வரை என்ன செய்யணும், கொஞ்சம் பாதுகாக்கணும். இப்போ ஐஸ் பெட்டியா, இப்போ ஃப்ரீசர், அதுக்கு என்ன தமிழ், குளிர், குளிர், பதனப்பெட்டி அப்படி இருக்குது. அந்த காலத்தில் தைலத்தை பூசிடுவாங்க, அதுக்கான தைலம் இருக்குது. ஆமாம், தைலம் பூசி தைல கொப்பரையில் வச்சுருவாங்க. கொப்பரைன்னா அதுக்குன்னு சொல்லி மரத்தில் செய்திருக்கும். அதில் உடலை வச்சு எண்ணெயை விட்டுட்டா, தைலத்தை விட்டால் எவ்வளோ நாளுன்னாலும் அப்படி இருக்கும். ஒரு வகை பச்சிலை பூச்சி கூட உடம்பில் என்ன செய்யாது, மாற்றம் ஏற்பட விடாது. ராமானுஜருடைய உடல் இப்பவும் இருக்குது ஸ்ரீரங்கத்தில். ராமானுஜருடைய உடல் இப்பொழுது இருக்குது, எப்போ போனாலும் பார்க்கலாம். அதை கல்ச்சலன்னு நினைக்கக்கூடாது. அது அவருடைய உடல் அப்படியே இருக்குது. என்ன அது மாதிரி தைலத்தில் வச்சாங்க. வசிஷ்டருடைய கட்டளைப்படி வைத்து கொண்டு பரதனுக்கு ஓலை அனுப்புங்கள், செய்தி அனுப்புங்கள். கேகய நாட்டில் இருக்கிறான், அதனால் விரைந்து செல்லக்கூடிய குதிரை வீரர்கள் மூலம் செய்தியை ஓலை அனுப்பினார்கள். அதோடு சுமந்திரரை மற்ற காரியங்களை எல்லாம் கவனித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வசிஷ்டர் அந்த முக்கிய பொறுப்பையெல்லாம் சுமந்திரருக்கு கொடுத்தார். இப்படியாக இங்கே அயோத்தியில் தசரத சக்கரவர்த்தியினுடைய அந்த நிறைநிலை ஏற்பட்டது. கானகம் சென்ற ராமன் அப்படி காலை பொழுதிலே அவர்கள் கங்கை கரைக்கு வந்து விட்டார்கள். சூரிய உதய காலத்திலே கங்கை கரைக்கு வந்து விட்டார்கள். நகர மக்களெல்லாம் அயோத்திக்கு போய்விட்டார்கள். அயோத்திக்கு போய் ராமன் வரவில்லை, அங்கே போய்விட்டார். தேர்ச்சுவடை பார்த்து வந்தவர்களெல்லாம் இங்கு தானே தேர் வந்தது, நாங்கள் அதனால் தானே வந்தோம், இல்லை என்றால் அங்கேயே போயிருப்போமே. அவர்களெல்லாம் விழித்து எழுவதற்கு முன்பு அதனால்தான் ராமபிரான் கிளம்பி விட்டார், போய்விட்டார். அவர்களெல்லாம் விழித்து கொண்டால் ஒருவரும் சொன்னால் கூட நாங்களும் உங்கள் கூட இருப்போம், உங்களுக்கு காடு எங்களுக்கும் காடாக இருக்கட்டும், நீங்கள் நாட்டுக்கு வரும்போது நாங்கள் நாட்டுக்கு வருவோம்னு அப்படி போயிடுவாங்க. அவ்வளோ துணிவோடு இருக்காங்க. இப்போ அவங்கெல்லாம் திரும்பி வர்றது தான் அந்த வேலை செய்தது. இப்போ திரும்பி வந்தவர்கள் இங்கே வந்து பார்த்து அயோத்தியில் வந்து ராமன் வரல அப்படின்னு சொன்னோடனே அவங்களும் துன்பப்பட்டாங்க. தேர்ச்சியோடு பார்த்து வந்தவர்கள் அவர்களும் துன்பப்பட்டார்கள். வசிஷ்டர் அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார். அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி, நீங்கள் ஒன்றும் இனி சிரமப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அப்படி இருக்கும்பொழுது கங்கை கரையிலே அப்படி ராமபிரான் அந்த சூரியன் உதய காலம், கங்கை கரை மணற்பரப்பு, தென்றல் காற்று வீசுகிறது. அப்பொழுது அந்த மணற்பரப்பிலே அவர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ராமன் முன்னே செல்ல, சீதா பிராட்டி பின்னால் தொடர்ந்து செல்ல, அப்படியே அந்த இளைய பெருமாள் அதன் பின்னால் அப்படி போய்கொண்டே இருக்கிறார்கள் மணற்பரப்பிலே. இந்த நேரத்தில் ராமபிரானுடைய அழகு எப்படி இருக்கிறது என்றால், சூரியனுடைய கதிர்கள் ராமபிரான் மீது படுகிறதாம். ராமபிரானை இப்படி தவக்கோலத்தில் சூரியன் பார்த்தது இல்லை. எப்பொழுதும் நிறைய ஆடை அணிகள், ஆபரணங்கள் மற்றும் உள்ள துணி வகைகள், பட்டு பீதாம்பரம் இதெல்லாம் போட்டு தான், அதுவும் அரண்மனையை விட்டு அதிகம் வெளியே வர மாட்டாங்க இல்லையா. அப்படியே வெளியே வர இடத்துலையும் என்ன பந்தல்லாம் போட்டிருப்பாங்க. அப்போ சூரியனுக்கு பார்க்க சந்தர்ப்பம் கிடையாது. இப்போ அந்த பட்டாடை ஒன்றும் இல்லை, இப்போது மர உரி தான் தரிச்சிருக்கிறாரு. அப்போ அவருடைய உடம்பெல்லாம் அப்படி இருக்குது. அப்போ இந்த நேரத்தில் நம்ம அவருடைய அழகை பார்த்துருவோன்னு சொல்லிட்டு சூரியன் முயற்சி பண்ணுறாராம். சூரியன் முயற்சி பண்ணும்போது அந்த சூரிய ஒளியை விஞ்சி நிற்கிறதான் ராமபிரானுடைய உடம்பில் இருந்து வரக்கூடிய அந்த ஒளி, அந்த தேஜஸ் யாரை விஞ்சி நிற்குது? சூரியனை விஞ்சி நிற்குது. இதை கம்பநாட்டாழ்வார் சொல்லுகிறார், வெய்யோன் ஒளி தன் மேனியின் விரி ஜோதியுள் மறைய. வெய்யோன் சூரியன், சூரியனுடைய அந்த ஒளிக்கிரணங்கள், காலை ஒளிக்கிரணங்கள் தன்மேனியின் விரி ஜோதியுள் மறைய. தன்மேனி என்று சொன்னால் ராமபிரானுடைய மேனியின் அந்த தேஜஸில் அது மறைந்து போகிறது. இப்போ விளக்கு ஒன்று வைத்தோம் என்று சொன்னால், அந்த விளக்கினை சூரிய ஒளி வந்தால் விளக்கினுடைய ஒளி மங்கி போகும் இல்லையா. அதுபோல அந்த இவருடைய தேஜஸ்னால் அந்த சூரிய ஒளி
மங்கி போகிற குறைதான். வெய்யோன் ஒளி தன் மேனியின் விரி ஜோதியுள் மறைய பொய்யோ எனும் இடையாளொடும் இளையானொடும் போனான். இது இவளுக்கு இடை இருக்கிறதா இல்லையா என்று சொல்லக்கூடிய அளவில் ஒடுங்கிய இடை, சிற்றிடை அப்படி சொல்லுவாங்க, சீதாதேவியினுடைய இடை. அது மாதிரி பொய்யோ, இவளுக்கு இடை இருக்கிறதா இல்லையா, அது பொய் தானா? இடை இருக்கிறதுன்னு சொன்னால் அது பொய், அதுதான். அப்படி என்றால் அவ்வளவு ஒடுங்கிய இடை. பொய்யோ எனும் இடையாளொடும் இளையானொடும் போனான். இளையான் யாரு? லட்சுமணனோட போனான். அவனுடைய அழகு எப்படி இருக்கிறது? மையோ மரகதமோ மறிகடலோ மலைமுகிலோ. மையோ மரகதமோ மறிகடலோ மலைமுகிலோ. ஐயோ இவன் வடிவு என்பது ஓர் அழியா அழகுடையான். இவனுடைய வடிவை சொன்னால் அந்த வடிவை சொல்ல முடியாது. மை கருமையான நிறமுடையவன் என்றால் மையை சொல்லலாமா? முடியாது. மரகதத்தை சொல்லலாமா? பச்சை நீல மரகதத்தை சொல்லலாமா? இல்லை மறிகடல், அந்த கடலினுடைய அந்த நிறத்தை சொல்லலாமா? சூரிய ஒளி கடலில் படும்போது அது ஒரு அது பச்சை நீலத்தில் ஒரு நல்ல ரொம்ப அழகான ஒரு காட்சி கிடைக்கும். மையோ மரகதமோ மறிகடலோ மலைமுகிலோ. ஐயோ இவன் வடிவு என்பது ஓர் அழியா அழகுடையான். இந்த அழகை சொல்லவே முடியாது, அப்படிப்பட்ட அழகுடையவன். இப்படி அவர்கள் கங்கை கரையிலே போய் கொண்டிருக்கின்ற பொழுது அங்கு கங்கை கரையிலே தவம் செய்கின்ற முனிவர்கள் அவர்களெல்லாம் ராமபிரான் வந்திருக்கிற செய்தி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. கொஞ்சம் அவர்களுடைய தவத்தின் காரணமாக அப்படி கிடைத்திருக்கிறது. அவர்கள் நினைக்கிறார்களாம், நாம் 1000 ஆண்டுகள் தவம் செய்து எந்த கடவுளை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டு அந்த தவத்தை செய்கிறோமோ அந்த பகவானே இங்கு வருகின்ற பொழுது, அந்த பகவானே நம் கண்முன் வருகின்ற பொழுது நாம் சும்மா இருக்கலாமா? நாம் வணங்கும் தெய்வம் இங்கே வந்துவிட்டது என்று அழகிய விழிகளை உடைய ராமபிரானை கண்டு அந்த முனிவர்களெல்லாம் வணங்கினார்கள். அப்படியே வணங்கி அவர்களை தவச்சாலைக்கு அழைத்து செல்கிறார்கள். அவர்கள் இருக்கிற அந்த பகுதிக்கு தவச்சாலைக்கு அழைத்து செல்கிறார்கள். அங்கே சென்று ராமபிரானும் சீதா பிராட்டியும் கொஞ்சம் இளைப்பாறை கொண்டு அங்கு இளைப்பாறிய பின்பு தன்னுடைய காலை கடன்களை முடிப்பதற்காகவும் காலை உணவு அருந்துவதற்காகவும் அவர்கள் கங்கையில் நீராடி அவர்கள், நீங்கள் உணவு அருந்த வாருங்கள், உங்களுக்கு உணவு தயார் நிலையிலே இருக்கிறது என்று முனிவர்கள் கேட்க, அந்த நேரத்தில் அந்த கங்கை கரைக்கு சென்று நீராடுகிறார்கள். கங்கை கரைக்கு சென்று நீராடுகிறார்கள். ராமனும் சீதாதேவியும் கங்கை கரையிலே அவர்கள் கங்கை கரையில் கங்கையில் இறங்குகிறார்கள். ஒரு நிமிஷம், அவருக்கு அங்கே ஆஸ்பத்திரி தாய் என்ன நினைக்கிறாங்க, அந்த கங்கையிலே அவர்கள் இறங்கி நீராடுகிறார்கள். மங்கையர்க்கு விளக்கு அன்ன மானையும் செங்கை பற்றினன். மங்கையர்களுக்கெல்லாம் ஒரு விளக்கமாக விளங்குகின்ற சீதா பிராட்டியினுடைய கரத்தை பற்றி கொண்டு அவர்கள் நீராட அந்த நீரிலே இறங்குகிறார்கள், கங்கையிலே இறங்குகிறார்கள். தேவரும் துன்பு அரு பங்கையத்து அயன் பண்டுதன் பாதத்தின் அங்கையில் தரும் கங்கையில் ஆடினான். அதாவது முற்காலத்திலே வாமனருடைய அந்த யாகசாலையிலே சென்று 3 அடி மண் கேட்டு, அதன் பிறகு வாமன ரூபராக இருந்த அந்த திருமால் திருவிக்கிரமூர்த்தியாக வளர்ந்து ஓரடியால் நில உலகத்தையும் ஓரடியால் வானுலகத்தையும் அளக்க தன்னுடைய சேவடியை நீட்டினார், தன்னுடைய பாதத்தை திருவடியை நீட்டினார். அப்பொழுது அந்த பாதம் சத்தியலோகத்தை தாண்டி செல்லுகின்ற பொழுது
சத்தியலோகத்தில் இருக்கின்ற அந்த திருமாலின் மைந்தராக இருக்கின்ற பிரம்மதேவர் என் தந்தையின் பாதம் அல்லவா வருகிறது என்று சொல்லி அந்த திருவடிக்கு பூஜை செய்தார். பூஜை செய்து அதிலே என்ன பாத சேவை நீராட்டினார். அப்படி பாதத்திற்கு நீராட்டுகின்ற பொழுது அதிலிருந்து அவருடைய பாதத்திலிருந்து வீழ்ந்த நீரானது பிரவாகமாக ஓடியது. அதற்கு பெயர் மந்தாகினி. அந்த மந்தாகினியை அதன் பிறகுதான் பூலோகத்திற்கு பகீரதன் கொண்டு வந்தான். அந்த மந்தாகினி தான் வானுலக நதிக்கு பெயர் மந்தாகினி. அந்த நதி தான் பூலோகத்தில் கங்கையாக வந்தது. சிவபெருமான் சடையில் தாங்கி விட்டார் இல்லையா? அந்த பங்கயத்து அயன் பண்டு தன் பாதத்தில், பங்கயம் என்று சொன்னால் தாமரைப்பூ, அயன் பிரம்மா, பண்டு என்றால் முன்னாள், தன் பாதத்தில் அம்கையின் தரும் கங்கையின் ஆடினாள். அவருடைய பாதத்திலிருந்து வந்த அந்த திருமால் தான் இங்கே வந்திருக்கிறார் இல்லையா? அவருடைய பாதத்திலிருந்து வந்தது தான் கங்கா. அந்த கங்காவில் இவர்கள் ஆடினார்கள். வான்பெற்ற நதி, அந்த நதியில்தான் இவர்கள் நீராடினார்கள். உடனே கங்கைக்கு பெரிய மகிழ்ச்சி. ஏன் கங்கைக்கு பெரிய மகிழ்ச்சி அப்படி என்று சொன்னால், இந்த உலகத்தில் உள்ள மக்களெல்லாம் போய் கங்கையில் நீராடினால் கங்கை அவர்களுடைய பாவங்களை எல்லாம் எடுத்து வைத்து கொள்ளும். அவர்களெல்லாம் கங்கையிடம் பாவத்தை விடுவார்கள். இந்த கங்கைக்கு அதிக பாவம், அப்படி மக்களுடைய பாவத்தை எல்லாம் தாங்கி வைத்திருக்கிற கங்கைக்கு என்றைக்கு புனிதம் கிடைக்கும்? என்றைக்கு பாவம் நீங்கும்? இங்கே ராமலக்குவர்கள், ராமனும் சீதா பிராட்டி நீராடுகின்ற பொழுது அந்த கங்கை புனிதமாகிவிடும், அவர்களுடைய பாவமெல்லாம் நீங்கிவிடும். ஆகவே அந்த கங்கை மகிழ்ச்சி அடைந்து பாவம் நீங்கினேன் இன்று என்று கங்கை மகிழ்ச்சி அடைந்தாள். கன்னி நீங்க அரும் கங்கையும் கைதொழுதாள். அந்த அந்த கன்னி நிலையிலே சிறப்பு மிகுந்த அந்த கங்கையும் கைதொழுதாள். பன்னி நீக்க அரும் பாதகம் பாருளோர், இந்த உலகத்தில் உள்ளவர்கள் தங்களுடைய பாவங்களை நீக்க எண்ணில் நீராடுகிறார்கள், கங்கையில் நீராடுகிறார்கள். எண்ணில் நீக்குவர் யானும் இன்று, நான் அந்த பாவங்களெல்லாம் ஏற்றிருக்கிற என்னில் நான் அதிலிருந்து விடுபடுவதற்கு யானும் இன்று என் தந்தை உன்னின் நீங்கினன். என் தந்தை, கங்கையினுடைய தந்தை, கங்கை அவருடைய பாதத்தில் தானே பிறந்தது. அதனால் யானும் இன்று என் தந்தை உன்னின் நீங்கினன். அவர் இங்கே நீராடினதுனால, ஸ்நானம் செய்ததுனால நானும் அந்த பாவத்திலிருந்து நீங்கினேன். உய்ந்தனன் யான் என்றாள், நான் பிழைத்து கொண்டேன், நான் என்ன செய்தேன், பாவத்திலிருந்து நீங்க பெற்றேன் என்று அந்த கங்காதேவி செய்தாள். பின்னர் ராமபிரான் நீராடிய பிறகு அவர்கள் அமைத்திருந்த அந்த ஆசிரம குடில்களிலே சென்று பூஜை முதலியன முடித்து, அவர் காலையிலே செய்யக்கூடிய பூஜை அனைத்தையும், காலை கடன்கள் பூஜைகள் எல்லாம் முடித்து முனிவர் கொடுத்த உணவை உண்டு, அந்த ராப்பொழுது முழுதும் நடந்தல்லவா காலையிலே இங்கு வந்திருக்கிறார்கள், அந்த விசனம் நீங்க கொஞ்சம் இளைப்பாறினார்கள். அப்படி இளைப்பாரி அங்கே இருக்கின்ற பொழுது அந்த கங்கை கரையிலே சிருங்கேரி என்று சொல்லி ஒரு கிராமம், சிருங்கிபேரம் என்கிற கிராமம், அது வேடுவர்கள் வாழுகின்ற கிராமம். அது கங்கை கரையிலே காட்டுப்பகுதியிலே இருக்கிற கிராமம். அங்கு இருக்கிற வேடுவர்கள் கங்கையில் ஓடம் ஓட்டுவார்கள். ஓடம் ஓட்டி அவர்களுடைய பிழைப்பு, அதாவது கங்கையினுடைய அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் ஆட்களை விடுவார்கள், இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் ஆட்களை விடுவார்கள். அப்படி ஓடம் ஓட்டி அதற்கான காசுகளை பெற்றுக்கொள்வார்கள். அதோடு அவர்களுக்கு வேட்டை தொழில், கானகத்திலே தேனெல்லாம் எடுத்துக்கொள்வார்கள், கங்கையில் மீன் பிடித்து கொள்வார்கள். இது மாதிரி உணவுகளும் வைத்துக்கொண்டு அவர்கள் வாழக்கூடியவர்கள். அது சிருங்கிபேரம் என்று சொல்லுகின்ற கிராமம். அங்கு அந்த கிராமத்திற்கு தலைவன், இந்த ஓடம் ஓட்டுகின்ற அந்த ஓட்டுநர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய நாவாய்களுக்கு தலைவன். நாவாய் என்றால் ஓடம்.
அப்படிப்பட்ட தலைவனாகிய மிக சிறப்புக்கும் பெருமைக்கும் நல்ல பண்புக்கும் உயரிய சிந்தனையிலும் உயர்ந்தவனாகிய குகன் என்பவன் இப்படி ராமன் வந்திருக்கிறாராம், அயோத்தி ராமன் வந்திருக்கிறார். அயோத்தி ராமன் என்று சொன்னால் இந்த செய்திகளெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் தெரியும். என்ன செய்தி தெரியும்? இந்த தசரத சக்கரவர்த்திக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர் ராமன் என்று பெயர், அவர் இப்பொழுது வந்திருக்கிறாராம் என்ற உடனே அவன் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து, அவன் எப்பொழுதும் கையிலே வில் வைத்திருப்பான், இடையிலே கத்தி சொருகி இருப்பான், அவனுடைய உடம்பு மிக கருப்பாக இருக்கும், அவனுடைய உடம்பிலெல்லாம் எப்படி இந்த பனையில் இருக்கக்கூடியது மாதிரி சிராய்ப்பு இருக்கும், இது மாதிரி நல்ல கடுமையாக உழைக்கக்கூடியவன். அவன் முண்டாசு கட்டியிருப்பான், தலையிலே இடுப்பிலே அப்படி கச்சை கட்டியிருப்பான், இது மாதிரி கோலத்திலே அவனுக்கு ராமபிரான் வந்திருக்கிறார் என்று சொன்ன உடனே, ராமன் வந்திருக்கிறார், அயோத்தி ராமன் வந்திருக்கிறார் என்று சொன்ன உடனே பார்க்க வேண்டும் என்று சொல்லி பெரியவர்களை பார்க்க செல்கின்ற பொழுது என்ன வெறுங்கையோடு போகக்கூடாது என்பார்கள் அல்லவா. ஆகவே அவனிடம் கிடைத்த தேனையும் மீனையும் கொண்டு அவன் எடுத்துக்கொண்டு இங்கு வருகிறான். இப்பொழுது பாருங்கள், அவன் ராமபிரானை பார்க்க வேண்டும் என்று வருகிறான். ஆனால் அவர்கள் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிற அந்த குடிலின் முன்னால் யார் காத்து நிற்கிறார்? இலக்குவன் காத்து நிற்கிறார். எப்பொழுதும் இலக்குவனுக்கு அந்த பணி இருக்கிறது. அப்படி அவன் தூங்குவதில்லை, அவன் அப்படியே காத்து நிற்கிறான். இந்த குகன் அவனுக்கு எதுவும் தெரியாதல்லவா, ராமன் வந்திருக்கிறான் பார்க்க வேண்டும் என்று இங்கு அந்த முனிவர்களுடைய அந்த ஆசிரமத்தில் இருக்கிறான் என்ற உடனே பார்ப்பதற்கு வருகிறேன் என்று வருகிறான். வந்தவுடனே இலக்குவன் தடுத்து, யாவன் நீ யாரு அப்படின்னு கேட்கிறான். யாவன் நீ என்று கேட்கிறான். கேட்ட உடனே அந்த அந்த குகன் சொல்லுவான், நான் சிருங்கி பேரத்திலே வாழ்பவன், நான் ஓடம் ஓட்டுபவன், நாவாய்களுக்கு தலைவன், சிருங்கி பேரத்தில் உள்ள வேடர்களுக்கு தலைவன், என்னுடைய பெயர் குகன் என்று பெயர் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் பெரிய தொந்தரவு தான், குகன் என்று பெயர். ஆகவே கவனியுங்கள், நான் ஸ்ரீராமபிரானை பார்க்க வந்தேன் என்று சொன்னான். உடனே சரி, நீ கொஞ்சம் நில், நான் போய் அழைத்து கேட்டு வருகிறேன், நீ வரலாமா என்று கேட்டு வருகிறேன் என்று சொல்லி, கூவா முன்னம் இளையோன் குறுகி, நீ யாவன் யார் என அன்பின் இறைஞ்சினான். நீ யார், எதற்காக வந்தாய் என்று கேட்டான். அவன் விவரம் சொல்லுகிறான். தேவா, தேவன் போல உள்ள அரசியலங்குமாரரே, தேவா நின்களல் சேவிக்க வந்தனன். ராமபிரானுடைய அந்த தேவனாக இருக்கக்கூடிய ராமபிரானுடைய திருவடிகளை நான் சேவிப்பதற்காக வணங்குவதற்கு வந்தேன். நாவாய் வேட்டுவன், நான் வேட குலத்தை சார்ந்தவன், ஓடங்களை ஓட்டுபவன். நாவாய் வேட்டுவன் நாயடியேன் என்றான். நான் உங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடியவன், நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னான். உடனே இளைய பெருமாள், நீ இங்கேயே நெல் என்று சொல்லி ஓடிப்போய் சீக்கிரமாக விரைவாக சென்று ராமபிரானிடம் இப்படி ஒருவன் வந்திருக்கிறான் என்று சொன்னவுடனே, ராமபிரான் வரச்சொல் என்று சொல்ல, உடனே அந்த குகன் அங்கே செல்லுகின்றான். சுற்றமும் தாமும் உள்ளம் தூயவன். நாங்கள் சுற்றத்தோட எங்களுடைய கூட்டமெல்லாம் உள்ள தூய்மையுடையவர்கள். ஆகவே இங்கே ராமபிரானை வந்து பார்த்தவுடனே, தாயின் நல்லான் எற்று நீர் கங்கை நாவாய்க்கு இறை குகன் ஒருவன் என்றான். நான் வந்து இந்த கங்கை கரையிலே இருக்கக்கூடிய சிருங்கிபுரத்திலே வாழக்கூடியவன், நாவாய்க்கு இறை குகன் என ஒருவன், என்னுடைய பெயர் குகன், நான் உங்களை பார்க்க வந்தேன் என்று சொல்லி சொன்ன மாத்திரத்திலே அவன் அப்படியே ராமபிரானுடைய திருவடிகளிலே வீழ்ந்து நிலத்தின் மீது வீழ்ந்து வணங்குகிறான். உடனே ராமபிரான் அவனை அங்கே உட்காரையா அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறார். அவன் அமரவில்லை, அவன் உட்காரவில்லை. ராமன் சொன்ன பிறகும் அவன் என்ன செய்யவில்லை, உட்காரவில்லை, கைகட்டி நிற்கிறான்.
அதோடு மட்டுமல்லாமல் அவன் கொண்டு வந்திருக்கிற தேனையும் மீனையும் காணிக்கையாக, நான் இது உங்களுக்கு காணிக்கையாக கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி கொடுக்கிறான். அதை ராமபிரான் பவ்யமாக பெற்றுக்கொண்டார். அதை அப்படியே வாங்கி கொண்டார். குகனிடம் காணிக்கை ஏற்று அவர் சொல்லுவார், அரிய நாம் உவப்ப உள்ளத்து அன்பினால் அமைந்த காதல். அப்பா, நீ உள்ளத்தில் ஏற்பட்ட அன்பின் காரணமாக, என் மீது கொண்ட அன்பின் காரணமாக தெரிதர கொணர்ந்து என்னால் அமிழ்தினும் சீர்த்த அன்றே, நீ கொணர்ந்தது எனக்கு அமிர்தத்தை விட மேலானது. பரிவினின் தளிய எண்ணின் பவித்திரம் எம்மனோர்க்கு, இது எனக்கு சிறப்பை தரக்கூடியது. உன்னுடைய காணிக்கை எனக்கு பெரிய ஒரு மன திருப்தியை கொடுக்கிறது. இது அமிழ்தினும் மேலானது. உரியன இனிதின் நாமும் உண்டோம் என அன்றோ, நீ கொடுத்ததை நாம் சாப்பிட்டோம், அப்படி நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்ன உடனே குகனுக்கு உடனே ராமபிரான் சொல்லுவார், அப்பா, நீ இன்று சென்று நாளைக்கு ஓடங்களோடு வருவாயாக. ஏனென்றால் கங்கையை கடக்க வேண்டும் அல்லவா? அப்படி என்று சொல்லி அவர் சொன்னார். நீ போகலாம் என்று சொன்னார். குகனானால் அவர் மீது வைத்திருக்கிற அன்பு, இல்லை இல்லை, நான் இப்பொழுது போக மாட்டேன், நான் உங்களுக்கு தொண்டு செய்வேன் என்று சொல்கிறார். குகன், உங்களுக்கு தொண்டு செய்து இங்கேயே இருக்கிறேன். உடனே ராமபிரான் இளைய பெருமாளையும் சீதாவையும் பார்க்கிறார். இவன் இப்படி சொல்கிறானேன்னு சொல்லிட்டு உடனே அவர்கள் ஒன்றும் சொல்லவில்லை. அந்த ராமபிரான் அவரை அனுமதித்தார். இங்கேயே இரு என்று அமைத்தார். அவனும் குகனும் அங்கேயே நின்று கொண்டிருக்கிறான். இரவு பொழுது வருகிறது. அங்கே அவர்கள் நாணல் புல் மீது படுத்து கொள்கிறார்கள். அந்த முனிவர்கள் கொடுத்த நாணல் புல் மீது மண் தரையிலே நாணல் புல்லை விரித்து கொண்டு அங்கேயே ராமனும் சீதையும் துயின்றனர். அந்த நேரத்தில் இந்த குகன் கேட்டுக்கொண்டான், ஏன் வந்தீர்கள், எதற்காக வந்தீர்கள்? அப்படி கேட்டான். இலக்குவன் உள்ள விவரங்களை எல்லாம் இப்படி சிற்றன்னை ஏவலால் வந்தோம் என்று சொல்லி விவரமெல்லாம் சொன்னார். இந்த நேரத்தில் அந்த இளைய பெருமாள் எப்படி காத்து நிற்கிறார். இவர்கள் தூங்குகிறார்கள். இரவு பொழுதாகிவிட்டது. இளைய பெருமாள் அங்கே காவலில் நின்று கொண்டிருக்கிறார். பக்கத்திலே குகன் நிற்கிறான். மாலைவாய் நியமம் செய்து மரபுலி இயற்றி வைகள் வேலைவாய் அமுது அந்நாளும் வீரனும் விரித்த நாணல் மாலைவாய் பாரின்பாய பைகினர். அவர்கள் அந்த நாணல் புல் பரப்பிய அந்த மண்தரையிலே அவர்கள் படுத்திருக்கிறார்கள். இந்த வில் வீரனாகிய அந்த இளைய பெருமாள் இலக்குவன் காலைவாய் அளவும் தம்பி இமைப்பிலன் காத்து நின்றான். கண்ணை கூட இமைக்காம தம்பியாகிய இளைய பெருமாள் காத்து நிற்கிறான். குகனும் பக்கத்திலே கண்ணீர் சோரன் என்றான். அவர்களுடைய விவரமெல்லாம் தெரிந்து கொண்டான். இப்பொழுது இப்படிப்பட்ட ஒரு துயரம் வந்திருக்கிறது என்றும், அவர்கள் இப்படி மண் தரையிலே படுத்திருக்கிறார்கள் என்றும் அவனுக்கும் ஒரு துயரம். குகனும் கண்ணீர் சோரன் என்றான். பின்னர் காலை பொழுதில் ராமன் குகனை அழைத்து, ராமபிரான், நீ ஓடம் கொண்டு வா, இங்கிருந்து கங்கையினுடைய மறுகரைக்கு செல்ல வேண்டும் என்று சொல்ல, உடனே அந்த குகன் ஓடத்தை கொண்டு வருகிறான். அப்படி குகன் கொண்டு வந்த அந்த ஓடத்திலே மூவரும் ஏறிக்கொண்டார்கள். ராமனும் இளைய பெருமாளும் சீதா பிராட்டியும் ஏறுகின்றார்கள். முனிவர்களெல்லாம் அவர்களை வணங்கி வழி அனுப்புகிறார்கள். அவர்கள் கங்கையினுடைய மறுகரைக்கு வந்துவிட்டார்கள். அப்பொழுது அந்த குகனிடம் சித்திரக்கூடம் எங்கே இருக்கிறது, அது போவதற்கான வழி யாது என்று குகனிடம் கேட்கிறார். உடனே குகன் சொல்லுவான், சுவாமி, என்னை அனுமதியுங்கள், நான் உங்கள் கூடவே வருகிறேன், சித்திரக்கூடத்தையும் காண்பிப்பேன். உங்களுக்கு ஏதேனும் உதவிகள் தேவை என்று சொன்னால்
உணவுக்கோ மற்றும் எந்த காரியத்திற்காக இருந்தாலும் நான் உங்களோடு இருந்து நான் காட்டில் வாழ்ந்து கொண்டிருப்பவன். ஆகவே உங்களுக்கு தக்க உதவியை நான் செய்து தந்து விடுவேன். என்னை அனுமதியுங்கள், நான் கூடவே இருக்கிறேன் அப்படி என்று சொன்னான். மிகுந்த வினயத்தோடு பணிவோடு சொன்னான். அப்பொழுது ராமபிரான், அப்படியல்ல அப்பா, எப்படி பரதன் அங்கே நாட்டை ஆளுகிறானோ அதுபோல நீயும் இங்கேயே இந்த வேடர்களுக்கு தலைவனாக இருப்பதனால் நீ இல்லை என்று சொன்னால் இங்கு சிறப்பு வராது. நீ இங்கிருந்து அவர்களை கவனித்து ஆட்சி செய். உடனே அப்படி சொன்ன உடனே அந்த குகனுக்கு கொஞ்சம் என்ன மனதிலே ஒரு மடி வருகிறது. ராமபிரான் நம்மை அழைத்து செல்ல மாட்டாரே என்று சொல்லி. அன்னவன் உரை கேளா அமலனும் உரை தேர்வான். உடனே அந்த ராமபிரான் சொல்லுகிறார், என் உயிரணையாய். குகனே, நீ யார் தெரியுமா? என்னுடைய உயிர் போன்றவன், நீ வருந்தாதே. என் உயிரணையாய் நீ இளவல் உன் இளையான். இங்கு இருக்கிற இளைய பெருமாள் இலக்குவன் உனக்கு தம்பி. இந்நன்னுதலாள், நன்னுதலால்னா சீதாதேவி. உன் கேள், உனக்கு உறவுக்காரி. நளிர் கடல் நிலமெல்லாம் உன்னுடையது. இந்த உலகமெல்லாம் உன்னுடையது தான். நான் உன் தொழில் உரிமையின் உள்ளேன். நீ என்ன சொல்கிறியோ அதை கேட்கறதுக்கு தான் இருக்கிறேன், உரிமையில் உள்ளேன். ஆனால் நீ என்னோடு வருவேன் என்று சொல்லாதே. உன்னை நான் திரும்பி வரும்போது பார்ப்பேன். பரதன் எப்படி அயோத்தியை காப்பாற்றுகிறானோ அதுபோல் இங்கு சுற்றத்தார்களை நீ காப்பாற்ற வேண்டும். சுற்றத்தார்களை காப்பாற்று. திரும்பி வரும்பொழுது உன்னிடம் உறுதியாக வருவேன், தவறமாட்டேன் அப்படி என்று சொல்லி அவர்கள் வனத்திற்கு போகிறார்கள். குகனை சொல்லியாகிவிட்டதல்லவா, அவர்கள் மூவரும் தான் வனத்திற்குள் போகிறார்கள். அங்கே வனத்திற்குள் போய் அந்த சித்திரக்கூடம் பகுதியை அடைகிறார்கள். சித்திரக்கூடம் என்பது ஒரு தவச்சாலை, நிறைய முனிவர்கள் இருக்கக்கூடிய தவச்சாலை. அது ஒரு சிறந்த எல்லாவித பழங்கள் எல்லா விதமான செழிப்புகள் உடைய ஒரு இடம். அங்கே பரத்வாஜ முனிவர் இருக்கிறார், சிறப்புக்குரிய முனிவர். எப்படி அகஸ்தியர், வியாசர் இது மாதிரி உள்ளவங்கள்லாம் பெருமையுடையவர்களோ அது மாதிரி பரத்வாஜரும் பெருமையுடையவர். அந்த பரத்வாஜ முனிவர் அங்கு இருக்கிறார். அவர் இப்படி ராம லக்குவர்கள் வருகிறார்கள் என்று சொன்னவுடனே அவர் வந்து இவர்களை வரவேற்று உபசாரம் செய்து, எதற்காக நீங்கள் கானகம் வந்தீர்கள்? சீதாதேவியையும் அழைத்து வந்திருக்கிறீர்களே, ஏன் வந்தீர்கள் அப்படி என்று கேட்கிறார். அப்பொழுது அந்த இளைய பெருமாள் அந்த எல்லா விவரங்களையும் சொல்லுகிறார். சித்திரக்கூடம் இங்கிருந்து கொஞ்ச தூரம் இருக்கிறது. நீங்கள் இங்கே யமுனை குறுக்கிடுகிறது, யமுனை ஆறு. அந்த ஆற்றை கடந்து சென்றீர்கள் என்று சொன்னால் அந்த இடத்திற்கு போய்விடலாம், அங்கு நீங்கள் சிறப்பாக தங்கலாம் என்று சொல்லி அவர் வழி அனுப்பினார். அந்த யமுனையை இலக்குவன் ஒரு மூங்கில்களை எல்லாம் சேர்த்து கட்டி ஒரு ஓடம் கட்டினான். இங்கு குகன் வரவில்லை, குகனுடைய நாவாயும் இங்கில்லை. நாவாய் என்றால் ஓடமும் இங்கில்லை. ஆகவே இலக்குவனே ஒரு ஒரு ஓடத்தை மூங்கில்களால் தயார் செய்தான். அந்த மூங்கிலின் உதவியினால், அந்த ஓடத்தின் உதவியினால் யமுனையை கடந்து அவர்கள் அந்த சித்திரக்கூடத்திலே ஒரு சின்ன பர்ணசாலை போல ஒன்றை அமைத்து புல் வேய்ந்து மேலே புல்லெல்லாம் போட்டு அங்கேயே தங்கினார்கள். இந்த விவரங்கள் இங்கே நடக்கிறது. அவர்கள் சித்திரக்கூடத்தில் தங்கியிருக்கிற இடம் கங்கையும் யமுனையும் சரஸ்வதியும் கூடுகிற ஒரு இடம். அந்த இடத்திலே யமுனைக்கு பெயர் காளியந்தி நதி. அங்கு அவர்கள் தங்கியிருக்கிறார்கள். பரதனுக்கு இங்கே நாட்டிலே என்ன நடக்கிறது? பரதனுக்கு ஆள் சொல்லிவிட்டார்கள் அல்லவா. காட்டில் சென்ற ராமன் சித்திரக்கூடத்தில் இருக்கிறான். இங்கு நாட்டில் அந்த தசரத சக்கரவர்த்தி இறந்த செய்தியை, அதாவது அந்த கேகய நாட்டிலே இருக்கக்கூடிய பரத சத்ருனுக்கு தந்தை இறந்து விட்டார் என்று சொல்லவில்லை, சீக்கிரமாக புறப்பட்டு வர வேண்டுமாம் என்று தான் ஓலை அனுப்பியிருக்கிறார்கள். அப்படித்தானே தூரத்தில் இருப்பவர்களுக்கு செய்தி சொல்வார்கள். அது மாதிரி
அனுப்பியிருந்தார்கள். அந்த தூதுவர்களும் பரதனுக்கு அந்த செய்தியை போய் சொன்னார்கள். உடனே பரதன் இங்குள்ள நலமெல்லாம் விசாரிக்கிறார். எப்படி தாய் கோசலாதேவி எப்படி இருக்கிறார்கள், கையை எப்படி இருக்கிறார்கள், சுமத்திரை எப்படி இருக்கிறார்கள், சித்தன்னை எப்படி இருக்கிறார்கள், எல்லாம் அவருக்கு தாய் தான். என்ன வேறு மாறுபட்ட கருத்தே கிடையாது. அதுபோல் ராஜாவை கேட்டான், மற்றுள்ள அண்ணன் தம்பியெல்லாம் கேட்டான். எல்லாரும் நலமாக இருக்கிறார்கள் ஏனென்ற செய்தி சொல்லக்கூடாது அல்லவா? நலமாக இருக்கிறார்கள் என்றால் சீக்கிரமாக வர சொல்லியிருக்கிறார்கள், ஆகவே சீக்கிரமாக வர வேண்டுமாம் என்று சொன்னவுடனே அந்த கேகய மன்னன் தாத்தாவிடம் போய் விடை கேட்கிறார்கள். அவர் போய் வாருங்கள் என்று சொல்கிறார். அது மாதிரி அங்கிருந்து இவர்கள் தேரிலே பயணமாகிறார்கள். பரதனும் சத்ருக்கனனும் கேகய நாட்டிலிருந்து அயோத்திக்கு பயணமாகிறார்கள் தேரிலே. 7 நாட்கள் பயணம். 8வது நாள் தான் இந்த கோசல நாட்டினுடைய எல்லையை அடைய முடியும். அப்படி 8வது நாள் அயோத்தியை அடைகிறார்கள், நெருங்குகிறார்கள். இந்த நேரத்தில் அங்கிருக்கிற மருத நிலங்களை எல்லாம் பார்த்தால் அவைகளெல்லாம் ஏதோ கலை இழந்தது போல் இருக்கிறது. பயிர் பச்சைகள் கூட என்னவா இருக்கிறது? கலை இழந்தது போல் இருக்கிறது. மக்களை பார்த்தால் மக்களெல்லாம் மிக பாட்டமாக இருக்கிறார்கள். முகத்திலே மகிழ்ச்சி, ஒரு மலர்ச்சி இல்லை. ஆனால் இந்த காட்சிகளை பார்த்த உடனே பரதன் நினைக்கிறான், திருமகள் இந்த கோசல நாட்டை விட்டு போய்விட்டாளோ அப்படின்னு நினைக்கிறான். திருமகள் நீங்கியது, ஐஸ்வர்யம் போய்விட்டதோ என்று நினைக்கிறான். பொலிவிழந்த அயோத்தியை பார்த்தான். திருமகள் தன் நகரத்தை விட்டு, நம் நகரத்தை விட்டு போய்விட்டால் போல் தோன்றுகிறது என்று நினைத்து ஓரளவு அவன் மனதை தேற்றி கொண்டு அங்கிருந்து அவன் வந்து கொண்டிருக்கிறான். இந்த நேரத்தில், அதாவது கணிகண்ணன் என்று சொல்லுகின்ற அந்த அவருடைய ஆழ்வாருடைய சீடன், அவன் போனால் யாரும் போய்விட்டார்கள், திருமாலும் போய்விட்டார். கணிகண்ணன் போகின்றான், காமருவும் கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம். அவரை நாடு கடத்தினார் மன்னன். அப்பொழுது அவர் சொல்கிறார், மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம், நீயும் உன் பைனாக பாயை சுருட்டிக்கொள். அப்படி என்ற உடனே கணிகணன் போன உடனே திருமாலும் அவர் போயிட்டார். அப்போது நாடு கலை இழந்து போய்விட்டது. அது மாதிரி இங்கே சீதா பிராட்டி இந்த இடத்தை விட்டு நீங்கி விட்டாள் அல்லவா? ஆகவே திருமகள் போனது போல் அவர்களுக்கு ஒரு தோற்றம் தெரிகிறது. ஆகவே அவன் தேரிலிருந்து இறங்கி சீக்கிரமாக தன் தந்தையை காண வேண்டும் என்று சொல்லி தந்தை இருக்கிற அந்த மாளிகைக்கு செல்கிறான். அரசனை பார்க்க சென்ற பொழுது அங்கே அரசன் இல்லை, மாளிகையில் இல்லை, தந்தையை காண முடியவில்லை. உடனே கோசலாதேவியை நாம் போய் வணங்குவோம் என்று சொல்லி அங்கே போகின்ற பொழுது கைகையை கண்டு கொண்டாள். இவர்கள் ரதத்தில் வந்து விட்டார்கள். அவன் தசரத சக்கரவர்த்தியை பார்த்தோ அங்கு இல்லை என்பதாக கோசலாதேவி தான் பரதனை நன்றாக வளர்த்தவள், அவள்தான் தாய் என்று சொல்லக்கூடிய அளவிலே உள்ளவள். ஆகவே அம்மாவை பார்ப்போம் என்று அங்கே போகின்ற பொழுது இவள் கைகையை கண்டு கொண்டாள். கண்டு ஒரு தோழி ஒருத்தி அனுப்பி அங்கே அழைத்தாள். இங்கு வா, வர சொல், அங்கே இப்பொழுது போக வேண்டாம், வர சொல் என்று சொன்ன உடனே பரதன் இங்கு வந்தான். வந்தவன் அவனுக்கு எந்த விவரமும் தெரியாதல்லவா, தாயினுடைய திருவடியிலே விழுந்து வணங்கினான். அந்த காலத்தில் தாயை பிள்ளைகள் அப்படி வணங்கி இருக்கிறார்கள். அது மாதிரி அவளும் அவனை தழுவினாள். உடனே அவன் கேட்குறான், என் தந்தை, அண்ணன், தம்பி, தங்கை முதலியோர் நலமாக உளரா என்று கேட்டான். என்னுடைய அண்ணன் ராமன், அது மாதிரி என் தந்தை தசரத சக்கரவர்த்தி எல்லோரும் நலமாக இருக்கிறார்களா என்று கேட்டாள். உடனே இப்படி கேட்டது யாரு? பரதன் அல்ல. இப்பொழுது கேட்டது, அவளை வணங்கினான், அவள் கட்டி தழுவினாள். அவள் கேட்ட கேள்வி கேகய நாட்டிலே என் தந்தை, என் அண்ணன், தம்பி, தங்கை எல்லாரும் நல்லா இருக்கா, இவங்க அங்கே போயிட்டுல வராங்க, எல்லா பேரும் நலமாக இருக்கிறார்களா அப்படி கேட்டாள். உடனே பரதன் ஆமாம் எல்லோரும் நலமாக இருக்கிறார்கள் என்று சொன்னான்.
உடனே அடுத்த வார்த்தை சொல்லுகிறான், என்னுடைய தந்தையை கண்டு நான் வணங்க வேண்டும். தந்தை எங்கே உள்ளார்? அவருடைய அரண்மனையில் பார்த்தான் இல்லையா, அங்கே இல்லை இல்லையா, இல்லை அல்லவா? அதனால் அவன் கேட்கிறான், என்னை தந்தையை கண்டு வணங்க வேண்டும், தந்தை எங்கு உள்ளார் அப்படின்னு கேட்ட உடனே, இவள் கல்மணம் படைத்தவள் இல்லையா, அவள் உடனே சொல்கிறார், அவர் விண்ணுலகம் சென்றார். என்ன, அவர் எங்கே போயிட்டார்? விண்ணுலகம் அடைந்து விட்டார், வருந்தாதே. அவர் போக வேண்டிய இடத்துக்கு போயாச்சு. நம்ம சாதாரண மொழியில் சொன்னால், அவர் போக வேண்டிய இடத்துக்கு போயாச்சு, நீ அதுக்கு போட்டு வருந்தாத அப்படின்னு செவியில் அடித்தது மாதிரி உடனே சொல்கிறா. உடனே அவன் எழுந்தான், விழுந்தான், கேட்கிறான், ராமனை பிரிந்து அவர் எப்படி சென்றார்? ராமன் இருக்கும்போது அவர் போக மாட்டார், அவர் இறக்க மாட்டாருங்கிறது அவனுடைய கருத்து. ராமனை பிரிந்து எவ்வாறு சென்றார்? அவர் எப்படிப்பட்டவர்? சாதாரணமானவர் அல்ல. இந்த நாட்டை ஆளுகின்ற பொழுது வறுமையுடையவர்கள் யாரும் இல்லை. சம்பராசூரனை போரிலே வென்றவர், அது மாதிரி வீரசூரர். அப்படி அவர் இருந்தாற்போல் போய்விட்டார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், வருந்தாதே என்று சொல்கிறீர்கள். அப்படி என்றால் நான் இப்பொழுது ராமனை பார்க்க வேண்டும். ராமனை பார்த்தால்தான் எனக்கு விவரம் தெரியும். எனக்கு ராமனை பார்க்க வேண்டும் என்று சொல்ல, எனக்கு தந்தையும் தாயும் தமையனும் தலைவனும் எல்லாம் ராமனே. நான் முதலிலே அவரை வணங்க வேண்டும். அப்படி சொன்ன உடனே அந்த கைகையானவள் இப்பொழுது சொல்கிறாள், மகனே பரதா, ராமன் தன் மனைவியுடனும் லட்சுமணனுடனும் கானகத்திற்கு சென்றான் என்றாள். அடுத்த குண்டு தூக்கி போடுறா. உடனே அந்த பரதன் ஏங்கினன், விம்மலோடு இருந்தனன். அப்படி இருந்து அவன் மீண்டும் கேட்கிறான், பூங்கழல் காலவன் வனத்து போயது தீங்கி இழைத்தலோ தெய்வ சீற்றமோ? அவன் கானகம் சென்றது தெய்வத்தினுடைய குற்றத்தினாலா, தெய்வ சீற்றமா, கோபத்தினாலா, அல்லது ஏதேனும் தீங்கு இழைத்துவிட்ட காரணத்தினாலா, யாதினால் ஓங்கிய விதியினாலா, அல்லது விதி வழி நடத்திய காரணத்தினாலா, யாதினால் சென்றான்? எந்தையும் யாயும் எம்பிரானும் எம்முனும் அந்தமில் பெருங்குணத்து ராமன் ஆதலால். எனக்கு தந்தையும் தாயும் நான் வழிபடுகின்ற இறைவனும் அந்தமில் பெருங்குணத்து ராமன், என்னுடைய முன் பிறந்திருக்கிற ராமன் தான் எனக்கு எல்லாம். ஆதலால் வந்தனை அவன்களல் வைத்தபோது அலால். அவன் எங்கே இருக்கிறான்? அவனுடைய திருவடியை தொழுதால் அல்லாமல் சிந்தை கொடுந்துயரம் நீங்காது என்றான். எனக்கு துயரம் நீங்காது, இவன் கானகம் போய்விட்டான் என்று அந்த கைகையால் சொன்னவுடனே, அது விதியின் காரணமாக அல்லது வேறு என்ன காரணம் என்று கேட்க, தீயன ராமனே செய்யுமேல் அவை தாய் செயல் அல்ல, போதலத்து அவர் எல்லோருக்கும் அது இழப்பாக அல்லவா அமையும். அப்படி ராமபிரான் ஒரு காலமும் என் அண்ணன் ராமன் தீங்கு இழைக்க மாட்டாரே. போயது தாதை விண்புக்க பின்னரோ ஆயதன் முன்னரோ? கேட்டான் அடுத்த கேள்வி. என் தந்தை வானுலகம் சென்ற பிறகா, அதுக்கு முன்பா அவன் கானகம் சென்றது? அருள்வீர் என்றான். அதை சொல்லுங்கள் என்றான். உடனே அவள் சொல்லுவாள், கைகையினுடைய அந்த மறுமொழி, குருக்களை இழந்தலின் அன்று. எந்த குருவையும் அவன் இகழ்ந்து பேசியதனால் கானகம் போகவில்லை. அந்த காலத்தில் குருவை என்ன செய்யக்கூடாது? நிந்திக்கக்கூடாது. குருக்களை இகழ்ந்தலின் அன்று கூறிய செருக்கினால் அன்று. அவன் செருக்கோடு அடாவடி காரியங்களில் ஈடுபட்டதன்று. ஒரு தெய்வத்தாலும் அன்று, தெய்வ செயல்னாலேயும் அல்ல. அருக்கனே அணைய அரசர் கோமகன்.
அந்த அருக்கன் என்றால் சூரியன். சூரியனைப் போல இருக்கக்கூடிய அந்த கோமகனாகிய தசரதன் இருக்கும் காலத்திலே, அவர் உயிரோடு இருக்கும்போதே, அவர் கோமகன் இருக்கவே வனத்துள் அவன் ஏகினன் என்றாள். அரசன் இருக்கும்போதே அவன் கானகத்துக்கு போனான் என்றாள். உடனே அவன் கேட்குறான், என் தந்தை இருக்க தனையன் ஏன் காடு சென்றான்? என் தந்தை இருக்கும்போது அவர் ஏன் காட்டுக்கு போகணும்? என் அண்ணன் ஏன் காட்டுக்கு போக வேண்டும்? அப்படி சொன்ன உடனே கைகை இப்போ 3வது இடத்துக்கு வரா. 3வது இடத்த சொல்கிறான். அவன் முதல்ல தந்தையை வணங்கணும்னு சொன்னோடனே தந்தை விண்ணுலகம் போனார், நீ வருந்தாதேண்டான். 2வது ராமபிரான் தான் எனக்கு தந்தையும் தாயும், அவனுடைய திருவடியை வணங்கினால் அல்லாமல் எனக்கு நிம்மதி கிடையாது, அவன் எங்கே என்றபொழுது அவனும் அந்த சீதாவும் கானகம் போய்விட்டார்கள் என்று சொன்னாள். அப்போது தந்தை இறந்த பிறகு போனாரா, அவர் இறப்பதற்கு முன்பு போனாரான்? அவர் இருக்கும்போதே தான் போனான். அப்போ என்ன காரணம்? தந்தை இருக்கும்போது ராமன் எதற்கு காட்டிற்கு போக வேண்டும் என்று கேட்டபொழுது கைகேயி இப்பொழுது சொல்லுகிறாள், நான் 2 வரங்களை பெற்றேன். அப்படி விவரத்தை சொல்கிறார். ஒரு வரத்தினால் அவனை வாக்கினால் வரம் தர கொண்டு மைந்தனை போக்கினேன். வாக்கினால் நான் என்ன செய்துட்டேன்? வரந்தர சொல்லி அவரை வற்புறுத்தி மைந்தனை போக்கினேன் வனத்திடை. ராமனை என்ன செய்துட்டேன்? வனத்துக்கு அனுப்பிட்டேன். போக்கி அப்படி அவன் கானகம் போக ஆக்கி, உனக்கு ஆக்கினேன் அவனது பொருட்கள். உனக்கு என்ன செய்தேன்? இந்த உலகத்தை ஆளுதுக்கு, இந்த நாட்டை ஆளுதுக்கு உனக்கு உரிமையை தந்தேன். ஒரு வரத்தினால அவனை காட்டுக்கு அனுப்பினேன், மறு வரத்தினால நீ அரசாள வேண்டும் என்று சொல்லி, பார் உனக்கு ஆக்கினேன், இந்த உலகத்தை உனக்கு ஆக்கினேன். அவனது பொருட்களா ஆற்றாமையால், அது அப்படி ராமன் பிரிந்த அந்த துயரம் தாங்காமல் நீங்கினான் தன் உயிர் நேமி நயந்து. அந்த தசரதன் உயிரை நீத்தான், நான் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டா. என்ன? உடனே ராமன் இலக்குவனோடும் சீதாவோடும் காட்டில் இருக்கிறான். இப்பொழுது கைகேயி சொல்கிறார், ராமன் இலக்குவனோடும் சீதையோடும் காட்டில் இருக்கிறான் என்றாள். உடனே பரதனுக்கு கொடும் கோபம் வந்து விட்டது. எல்லாவற்றுக்கும் இந்த கைகேயி தான், அம்மா தான் காரணமாக இருந்திருக்கிறா, இவ நம்ம நாட்டு ஆளுக்கும் அவரை காட்டிலுக்கு அனுப்பியிருக்கிறா, அது பொறுக்க முடியாமல் தசரதர் இறந்திருக்கிறாரு, தந்தை இறந்திருக்காரு அப்படி என்று சொல்லி பரதனுக்கு கொடும் கோபம் வந்து விட்டது. அப்படியே புருவங்கள் நெறிந்தன, கண்கள் சிவந்தன. அவனுடைய கைகளை கோபத்தால் அப்படி தரையில் அடிக்கிறான், கொட்டுகிறான். தாயை கொல்லவா என நினைத்தான். தாயை இப்படிப்பட்ட தாயை உயிரோடு வச்சிருக்கக்கூடாது, கொல்லவா என்று நினைத்தான். மறுகணம் நினைக்கிறான், தாய்க்கு ஏதாவது தீங்கு செய்தால் ராமன் கோபிப்பான் என விடுத்தான். மாண்டனன் எந்தை, என் தந்தை அந்த ராமபிரானை பிரிந்த காரணத்தினால் மாண்டனன் எந்தை, என் தம்முன் மாதவம் பூண்டனன், எனக்கு அண்ணனாயிருக்கக்கூடிய ராமன் மாதவம் மரவுரி தரித்து மாதவம் பூண்டனன். நின் கொடும் புணர்ப்பினால் என்றால், உன்னுடைய கொடிய செயலினால் அப்படி என் தந்தை மாண்டு போனார், என் தமையனோ காற்றிற்கு போய்விட்டான், உன்னுடைய கொடுமையான குணத்தினால் செயலினால் என்றால் கீண்டிலன் வாய், அப்படி வரம் கேட்ட உன்னுடைய வாயை கிழிக்காமல் இருக்கிறேனே, கீண்டிலன் வாய் அது கேட்டும் நின்ற யான் ஆண்டனனே அன்றோ அரசை ஆசையால். இதை கேட்ட பிறகு நான் உயிரோடு இருந்து அரசை ஆளுகின்றேன் என்றால் அது எவ்வளவு பெரிய பாவம். அரசை ஆசையால் நான் ஆண்டேன் என்று சொன்னால் உன்னுடைய வாயையும் கிழிக்க முடியவில்லை, உன்னையும் ஒன்று செய்ய முடியவில்லை. நான் அரசை ஆண்டிருந்தால் அந்த பாவம் எப்படி? மாளவும் உள்ளன் ஒரு மன்னன் வன்சொலால், உன்னுடைய வன்மையான சொல்லினாலே, நீ கேட்ட வரத்தினாலே ஒரு ராஜாதி ராஜனாகிய தசரத சக்கரவர்த்தி மாளவும் உள்ளான் ஒரு மன்னன், வன்சொலால் மீளவும் உளன் ஒரு வீரன். அது மாதிரி உன்னுடைய சொல்லினாலே ராமன் கானகமும் போய்விட்டான்.
மேய பார் ஆளவும் உளன் ஒரு பரதன். உன்னுடைய வஞ்சகத்தினால அதன் பிறகு அவ்விய 2 பேரையும் அனுப்பிக்கிட்டு ஒரு பரதன் நாட்டை ஆளுதுக்கும் இருக்கிறான் என்றால் கோளில அறநெறி குறை உண்டாகுமோ? இதைவிட கொடுமையான காரியம் வேறு என்ன இருக்க முடியும்? முற்காலத்தில் தாயின் வஞ்சனையால் நாட்டை பெற்று ஆட்சி செய்தான் எனும் பழியை தந்தாய் அப்படிங்கிறான். ஒரு பெரிய பழியை, எனக்கு ஆறாத பழியை, தீராத பழியை தந்தாய். இப்படி தாயினுடைய சூழ்ச்சியினால் அண்ணனை காட்டிற்கு அனுப்பி இவன் அரசாண்டான் என்று சொல்லுகின்ற சூழ்ச்சியை தந்தாய். நோயில் அல்லீர், நோயிர் அல்லீர், நீங்கள் நோய் இல்லை எனக்கு, நீங்கள் என்ன கைகையை பார்த்து நோயிர் அல்லீர் நும் கணவன் மேல் உயிர் உண்டீர். நீர் சாதாரண நோய் அல்ல, உங்களுடைய கணவன் அவனுடைய உயிரை என்ன செய்துட்டிய, குடிச்சிட்டீங்க. பேயீரே, நீங்கள் பேயா கேட்குறான். பேயீரே நீர் இன்னம் இருக்க பெறுவீரே, இன்னும் உயிரோடு இருக்கிறீங்கள என்ன? மாயீர் மாயா வன்பழி தந்தீர், நீங்கள் செத்துப்போங்க. மாயா வன்பொழி தந்தீர், ஒரு காலமும் நீங்காத பழியை தந்தீர். முலை தந்தீர் தாயீரே நீ இன்னும் எனக்கு என் தருவீரோ? இத்தகைய பழியை தந்து என்னை பெற்றெடுத்து என்னை பால் ஊட்டி வளர்த்து இன்னும் எனக்கு என்ன பழியை தருவீர்களோ அப்படி என்று சொல்லி வருந்துகிறான். பெரிய நிலையிலே அவனுடைய வருத்தத்திற்கு எல்லையே இல்லை. இறந்தான் தந்தை ஈந்த வரத்துக்கு இழிவு என்னாம். ஈந்த வரம் கொடுத்த வரத்திற்கு இழிவு வந்துடக்கூடாது என்று சொல்லி மகனாகிய அந்த தசரத சக்கரவர்த்தியினுடைய அந்த 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 சத்தியத்தை காப்பாற்ற துறந்தான். அவன் என்ன செய்கிறான்? அவன் ராமன் நாட்டையே துறந்தான். இறந்தான் தந்தை ஈந்த வரத்தின் இழிவு என்னா, அறந்தான் ஈது என்று அன்னவன் மைந்தன் அரசு எல்லாம் துறந்தான். ராமன் இதுதான் அறம் என்று சொல்லி, தர்மம் என்று சொல்லி அரசெல்லாம் துறந்தான். தாயின் சூழ்ச்சியினால் ஞாலம் அவனோடும் பிறந்தான். இந்த தாயினுடைய சூழ்ச்சியினால இந்த உலகத்தை ஆண்டான். அவனோடும், அந்த ராமனோடு, எந்த ராமன் துறவு கொண்டானோ அந்த ராமனோடு பிறந்தான். ஆண்டான் என்னும் இது என்னால் பெறலாமே, இப்படிப்பட்ட பழியை நான் என்றும் பெறுவேனோ அப்படி என்று சொல்லி அவன் வருந்தினான். இந்த இடத்திலே நாம் நிறைவு செய்வோம். அடுத்த நாள் அந்த பரதனுடைய செயல்பாடு எப்படி இருந்தது, அவன் எப்படி மீண்டும் அண்ணனை அழைப்பதற்காக கானகம் சென்றான் என்பதையெல்லாம் பார்ப்போம். योगी राम सूरत कुमार जय गुरु